Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard botany first lessonல இருக்கக்கூடிய book back 1 mark பார்க்க போறோம். அதாவது bio botany pure science botany அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். நீங்க தமிழ் மீடியம் வந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் வந்தாலும் சரி ரெண்டு மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் book backல இருக்கக்கூடிய first lessonக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து first lessonல இருக்கக்கூடிய क्वेश्चंஸ்க்கு வந்து முக்கியமான क्वेश्चंस வந்து என்னென்ன அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படினா பிளேலிஸ்ட்ல 12th biology botany zoology அப்படினு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 2024-25 இருக்கும். அதுல வந்து செக் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாம பார்க்கறீங்க. முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் பாப்போம் கண்டினியூவா. இங்கிலீஷ் மீடியம் வந்து பாப்போம். நீங்க வந்து புக் வச்சிருந்தீங்க அப்படினா உங்களுடைய புக் எடுத்து நோட் பண்ணி வச்சீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் தமிழ் மீடியத்துல வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியான கூற்றினை வந்து என்னது தேர்ந்தெடு அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதற்கான சரியான விடை லாஸ்ட் ஆப்ஷன் ஈஸ்ட் மொட்டுவிடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கிறது அப்படிங்கிறது. அதுக்கடுத்து புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுநர் யார் அப்படின்னா பி மகேஸ்வரி. உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ்க்கு வந்து டீடைல்டான ஆன்சர்ஸ் வேணா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல வந்து எதனால அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே சொல்றோம் அப்படிங்கறத சொல்லுவோம். சரியான பொருந்திய இணையை தேர்வு செய்க. இதுக்கான சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா ரைசோபியம் வரும். அது வந்து மியூசா சரிங்களா மட்டனில தண்டு மியூசா அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து மயோசிட்டிஸோட மகரந்த துகளோட அளவு எவ்வளவு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 10 மைக்ரோமீட்டர். இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி ரிப்பீட்டடா கேக்குறாங்க. அதனால இது எல்லாமே நோட் பண்ணி வச்சீங்க. அதுக்கு அடுத்து மூடு விதை தாவரங்கள்ல ஆண் கேமெட் தாவரத்தோட முதல் செல் என்ன சொல்லும் அப்படினா நுண்வித்து அப்படினு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அடுத்து சிஸ்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த பொறுத்துக்கு சரியான விடை செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா பி இருக்கும். அது வந்து நோட் பண்ணி வச்சீங்க. அதுக்கு அடுத்து क्वेश्चन நம்பர் வந்து என்னது 7. மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சேம் இதே தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து புக் வச்சே சொல்லிட்டோம். 7க்கு பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன் சரியான மகரந்த பிச்சு ஊரடக்குல சரியா வரிசைப்படுத்துக்கு 7க்கு வந்து டி ஆப்ஷன். 8th क्वेश्चनக்கு பாத்தீங்கன்னா தவறான இது வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை பாத்தீங்கன்னா சூழ் திசு வளரும் கருவிற்கான ஓட்டு திசு. அது வந்து அது வளரும் கருவிற்கு வந்து கொடுக்கிறது வந்து வேற வரும் சரிங்களா. அதனால அதை நோட் பண்ணி வச்சுங்க. 9 கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க தெரியுங்களா. இதுக்கான சரியான விடை பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன் உறுதி சொல் காரணம் இரண்டும் வந்து சரி. அது என்ன அப்படிங்கறத நம்ம டீடைல்டான ஆன்சர்ஸ் வந்து சொல்லும்போது பார்ப்போம். அதுக்கு அடுத்து क्वेश्चन நம்பர் 10க்கான ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏ புறத்தோல் அடித்தோல் நிலையில் உள்ள வித்ருவாக்க செல். அதுக்கு அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எது பெருகிரமிட்ட தாவரத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கருப்பை சரிங்களா எம்ப்ரேஸாக சொல்லுவோம். அதுதான் அதுக்கான ஆன்சரு. ஹேப்லோபாபிஸ் கிராவிசியஸ் தாவரத்தோட அந்த சூழ் திசையில் உள்ள குரோமோசோமோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 சரிங்களா சி ஆப்ஷன். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஊடு கடத்தும் திசு காணப்படுவது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சூலகத்தின் சூழ்தண்டு பகுதி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விதையில் உள்ள சூழ்காம்பினால் ஏற்படும் தழும்புக்கு பேர் விதை தழும்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 15க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் காற்று. இதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. அதுக்கடுத்து 16 சரிங்களா அங்கே காரணம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 16வது கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 2 மற்றும் 4 சரியானவை. அதை நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 17 முளைவேறு உரை காணப்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல். அதுக்கடுத்து கருவுரா கனிகளில் எது காணப்படாது அப்படின்னா விதைகள் வந்து இருக்காது. அதுக்கடுத்து 19 பெரும்பாலான தாவரங்களின் மகரந்த செல் வெகு நிலை அப்படின்னா 2 செல் நிலை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதுதான் வந்து 1 மார்க்ஸ்க்கான ஆன்சரு. உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் எது இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த லெசனுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா உங்களுடைய புக் வந்து என்ன பண்ணீங்க எடுத்துங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் சரிங்களா. அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு டி ஆப்ஷனு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி மகேஸ்வரி. 3க்கு வந்து ரைசோம் சரிங்களா மியூசா அப்படிங்கிறது. 4க்கு வந்து போலன் டீப் வாஸ் டிஸ்கவர்டு ஜிபி அமிசி அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதில் வந்து இது புக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு எந்த இயர் புக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து அப்டேட்டட் புக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே இல்லை எடுத்துட்டாங்க. சரிங்களா. இது வந்து 2022ன்னு இருக்குது. நமக்கு வந்து 2023 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு இதை வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. உங்களுடைய புக்கு அப்டேட்டட் புக்காக இருந்தால் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க மாற்றி மார்க் பண்ணி வச்சிங்க. இல்லைனா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக கரெக்டான புக் வச்சு
டீட்டெயில்டாக வந்து என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். அதனால் தமிழ் மீடியத்துக்கு சொன்னது தான் ஃபைனல் ஆன்சர்ஸு. நீங்கள் வந்து தமிழ் மீடியம் சொன்னதை வச்சு நோட் பண்ணி வச்சிங்க. இல்லை இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கரெக்டாக சொல்லுவோம் சரிங்களா. அது வந்து அப்டேட்டட் புக்காக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது வந்து அப்டேட்டட் புக்காக இல்லை, கொஞ்சம் வந்து அதில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் இங்கிலீஷ் மீடியம் வந்தால் ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து டி ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பை பட்டிங்கு, செகண்டுக்கு வந்து பி மகேஸ்வரி, தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைசோம் மியூசா, ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோமீட்டர் ஏ ஆப்ஷனு, ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர் ஏ ஆப்ஷனு, அதுக்கடுத்து சிக்ஸ்த்துக்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் பொறுத்தைகளை வரும், பி செகண்ட் ஒன் சரிங்களா. அதுக்கடுத்து செவன்த்துக்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் டப்பிட்டம் மிடில் லேயர் எண்டோத்தீசியம் எபிடெர்மிஸ், அது எயித்துக்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனு, அதுக்கடுத்து நைன்த்துக்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனு, அதுக்கடுத்து 10த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனு, 11க்கு வந்து பி ஆப்ஷனு, அதுக்கடுத்து 12க்கு வந்து சி ஆப்ஷனு, அதுக்கடுத்து 13க்கும் சி ஆப்ஷனு, அதுக்கடுத்து 14க்கு டி ஆப்ஷனு, அதுக்கடுத்து 15க்கு பி ஆப்ஷனு, அதுக்கடுத்து 16க்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனு, 17க்கு ஏ ஆப்ஷனு, அதுக்கடுத்து 18க்கு டி ஆப்ஷனு, அதுக்கடுத்து 19க்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் கரெக்டான புக்காக உங்களுக்கு வந்து அப்டேட்டட் புக்கு சரிங்களா. அது வந்து 2022 இருக்குது, 23 புக்கு அப்டேட்டட் புக்கு, அந்த நியூ வெர்ஷன் அதுலேருந்து கரெக்டாக சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.